பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக தற்போது இந்திய பாதுகாப்பு படையினர் ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையை எடுத்திருக்கின்றனர். இதில் பாகிஸ்தானில் உள்ள 9 இடங்கள் மீது தற்போது தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. இந்த 9 இடங்களும் தீவிரவாத நிலைகள் என்றும் தற்போது பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த தாக்குதலில் பொதுமக்களோ அல்லது பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான எந்த நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்படவில்லை. இது முற்றிலுமாக தீவிரவாதிகளை ஒழிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை, ஒரு தாக்குதல் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்திருக்கின்றனர். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து நம்முள் எழுப்பக்கூடிய அந்த கேள்வி என்பது பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்துமா என்று. அப்படி பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தினால் இந்திய பாதுகாப்பு படையினர் எவ்வாறு அல்லது எவ்வாறு இந்த தாக்குதலை அடுத்து அவர்கள் முன்னெடுப்பார்கள், இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இந்த நிலைகள் இந்திய எல்லைகளிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கின்றன என்பதை இந்த வரைகலை மூலமாக நம்மால் இப்போது பார்க்கலாம். முதலில் இந்த பவல்பூரில் இருக்கக்கூடிய மர்காஸ் சுபான் அல்லா என்ற இந்த மர்தாசா, இந்த பகுதியில் தான் ஜெய்ஷே முகமதுடைய தலைமை இடமாக இந்த இடம் இருக்கிறது. இங்கிருந்து தான் அதாவது இந்தியாவுக்குள் நடத்தக்கூடிய அந்த தீவிரவாத தாக்குதல்கள், அதே போல இந்தியாவுக்குள் அனுப்பப்படக்கூடிய அந்த தீவிரவாதிகள் எல்லாம் இங்குதான் அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடத்தில் அவர்கள் பயிற்சி வழங்கப்பட்டு அவர்கள் இந்தியாவுக்குள் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுவதற்காக அனுப்பப்படுகின்றனர். இந்த ஜெய்ஷே முகமது தலைமையகத்தை கொண்டுதான் தற்போது முதலில் இந்த தாக்குதல் ஆனது நடைபெற்றிருக்கிறது. இந்த பகுதி என்பது பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் பகுதியிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பவல்பூர் என்ற பகுதி அமைந்திருக்கிறது. இந்த பகுதி மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் இந்திய பாதுகாப்பு படையினர் ஒரு மீடியம் ரேஞ்ச் மிசைல் ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த பகுதியின் மேல் தாக்குதல் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கிறது இந்த மர்காஸ் தைப், இது முரிடிகே என்ற பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதி, அதாவது இதுவுமே மிக முக்கியமாக பாதுகாப்பு படையினர் கண்டறிந்திருக்கின்றனர். லஷ்கர்-இ தொய்பா என்ற இந்த தீவிரவாத அமைப்பானது இந்த பகுதியை தான் தலைமையகமாக கொண்டு செயல்படுகிறது. அதனாலேயே இந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்து தற்போது தாக்குதலிலும் ஈடுபட்டிருக்கின்றனர். முதலில் இந்த பவல்பூர் மற்றும் இந்த முரிடிகே, இந்த 2 பகுதியுமே மிக முக்கியமாக பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. இதனால் தான் இந்த தாக்குதலில் இந்த 2 பகுதிகளில் அதிகமாக நடந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த இடம் என்பது சுமார் ஒரு 25லிருந்து 30 கிலோமீட்டர், அதாவது வாகா எல்லையிலிருந்து சுமார் 25லிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பகுதியானது இருக்கிறது. அதாவது லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதிகள் அதிகம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நாம் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், குறுகிய தொலைவில் சென்று தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இந்த பகுதியில் பாதுகாப்பு படையினர் தாக்குதலில் ஈடுபடலாம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து நாம் பார்க்கவிருக்கிறது இந்த ஷர்ஜல் தெஹ்ரான் கலான் என்ற பகுதி. இங்கு ஜெய்ஷே முகமது அதிகமாக இருந்து செயல்படுகின்றனர். இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பகுதி என்பது சுமார் ஒரு 20 கிலோமீட்டர், அதாவது இந்திய எல்லையிலிருந்து சுமார் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. இந்த பகுதியில் சென்று தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் ஒரு ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த பகுதியில் தாக்குதல் நடத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது இந்த மெஹமூனா ஜோயா சியல்கோட் என்ற பகுதி. இந்த பகுதியில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத அமைப்பு ரொம்ப இங்கிருந்து தான் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்பு படையினர் கருதுகின்றனர். அதனால தான் இந்த பகுதியில் தற்போது தாக்குதலானது நடந்திருக்கிறது. இந்த பகுதி என்பது ஜம்மு எல்லையிலிருந்து சுமார் 15லிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. இந்த பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்றால் பாதுகாப்பு படையினர் எல்லை தாண்டி உள்ளே சென்று தாக்குதல் நடத்திவிட்டு திரும்புவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, அண்மையில் பாகிஸ்தான் இந்த சிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக தெரிவித்திருந்தது. அப்படி அந்த சிம்லா ஒப்பந்தமானது தற்போது நடைமுறையில் இல்லாததை அடுத்து இந்த எல்லையை தாண்டி உள்ளே செல்வதற்கு எந்த ஒரு தடையும், அதாவது எந்த ஒரு சர்வதேச தடையும் இந்தியாவுக்கு கிடையாது.
அதனால் அவர்கள் உள்ளே சென்று தாக்குதல் நடத்திவிட்டு மீண்டும் தாயகம் திரும்புவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்து நாம் பார்க்கவிருப்பது இந்த மஸ்ஜித் அஹல் ஹாதித் என்பது இந்த பர்னாலா என்ற பகுதியில் இருக்கிறது. இங்கே லஷ்கர் தொய்பா படைகள் இருக்கின்றன. இங்கு தாக்குதல் நடத்துவதற்கும் அதே தான் சுமார் 15 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கும். இங்கேயும் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் பாதுகாப்பு படையினர் எல்லை தாண்டி சென்று தாக்குதலில் ஈடுபட்டு மீண்டும் திரும்பி வருவதற்கான தாயகம் திரும்பி வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கவிருப்பது இந்த மஸ்ஜித் அப்பாஸ் இந்த கொட்லி என்ற பகுதி. இங்கு ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பினர் இங்கிருந்து செயல்படுகின்றனர். இவர்களை தாக்க வேண்டும் என்றால் சுமார் இது ஒரு 15 கிலோமீட்டர் வரை இருக்கிறது இந்த எல்லையிலிருந்து. இங்கு பயன்படுத்துவதற்கு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் என்ற குறுகிய தொலைவில் சென்று அளிக்கக்கூடிய அந்த ஏவுகணையை பயன்படுத்தி இந்த பகுதியில் தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. அடுத்தது இந்த மஸ்கார் ரஹில் சாஹித் கொட்லி, மீண்டும் இது ஒரு கொட்லி பகுதியில் இருக்கிறது. இது ஹிஸ்புல் முஜாஹிதீன் அதிகமாக இருந்து செயல்படக்கூடிய இடம். இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் சுமார் 15 20 கிலோமீட்டருக்குள் இந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்திற்குள் நாம் சென்று விடலாம். இந்த இடத்திலும் நாம் செல்ல வேண்டும் என்றால் எல்லையை தாண்டி இராணுவ வீரர்கள் அல்லது பாதுகாப்பு படையினர் உள்ளே சென்று தாக்குதல் நடத்துவதற்கான அனைத்து சாத்தியக்கூறும் இருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். அடுத்தது முசாரஃபராபாத் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஷவாய் நல்லா கேம்ப். இங்கே லஷ்கர் தொய்பா அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி. லஷ்கர் தொய்பா தீவிரவாத அமைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இது அதிக மலைகள் கொண்ட ஒரு பகுதி. இந்த பகுதியில் பதில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் தற்போது பாதுகாப்பு படையினரிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு மிட் ரேஞ்ச் மிசைல், ஒரு நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை பயன்படுத்துவது அல்லது ஏர் ஸ்ட்ரைக் விமானங்கள், போர் விமானங்களை கொண்டு இந்த இடத்தில் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் தற்போது பாதுகாப்பு படையினரிடம் இருக்கின்றன. அடுத்து கடைசியாக பார்க்கவிருப்பது அதே தான் சைதானா பிலால் கேம்ப் முசாஃபராபாத். இதுவும் இந்த பகுதியில் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பினர் இங்கிருந்து செயல்படுகின்றன. இதுவும் அதே பகுதியை தான் சேரும். இதுவும் மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தலாம் அல்லது போர் விமானங்களை பயன்படுத்தி இந்த பகுதிகளில் பதில் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இதுவரை பாகிஸ்தான் எந்த ஒரு தாக்குதலும், அதாவது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூருக்கு எந்த ஒரு பதில் தாக்குதலையும் இதுவரை ஈடுபடவில்லை. அப்படி ஈடுபடும் போது நாம் ஏற்கனவே இப்போ குறிப்பிட்டதுபடி இந்த வாய்ப்புகள் நமது பாதுகாப்பு படை முன்பே இருக்கின்றன. இதை பயன்படுத்தி அவர்கள் கடுமையான ஒரு பதில் தாக்குதலை வழங்குவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம்.